எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லித்தர பார்ட் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட ப்ரோக்ராம் த சேலர்ஸ் யூசிங் ப்ராடக்ட் ஸ்டோரிங் அண்ட் ரெஜினேஷன் அந்த பார்ட் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதான் நம்மளோட மை ப்ராடக்ட் பேஜ். அதாவது இந்த பேஜ் பற்றி தான் நான் இன்னைக்கு கதைக்க போறேன். இந்த பேஜ்ல நான் ஹேடர்ல மை ப்ராடக்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வலது பக்கம் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் ப்ராடக்ட் உண்டு. இதுல இடது பக்கம் நான் ஒரு டெக்ஸ்ட் பார் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இதுல ஆக்டிவ் டைம் இருக்கு. அதான் ஓல்டஸ்ட் அண்ட் நியூவஸ்ட். இதுல ஹை டு லோ இருக்கு. இதுல லோ டு ஹை இருக்கு. இதுல பை கண்டிஷன் வச்சிருக்காங்க. இதுல பிராண்ட் நியூ அண்ட் யூஸ்டு நான் ரேடியோ பட்டன் ரெண்டு பட்டன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஷார்ட் பட்டன் அண்ட் ரியர் பட்டன் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் இந்த பேஜ்ல 3 ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போதைக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது 3 ப்ராடக்ட்ஸ் தான் இதுல வியூ ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல 3 ப்ராடக்ட், செகண்ட் பேஜ்ல 3 ப்ராடக்ட், தேர்ட் பேஜ்ல 3 ப்ராடக்ட் அப்படி வியூ ஆகுற மாதிரி. இதுல நான் இந்த வியூ ஆகுற பேஜை காட்டுறேன். இப்போ நம்ம செகண்ட் பேஜுக்கு போகணும்னு நினைச்சா இது செகண்ட் பட்டன் கிளிக் பண்ணா நம்ம செகண்ட் பேஜுக்கு சேஞ்ச் ஆகலாம். மறுபடியும் தேர்ட் பேஜுக்கு போகணும்னு நினைச்சா தேர்ட் கிளிக் பண்ணா தேர்டுக்கு போகும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணலாம். இதுல நான் இதுல 3 ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 3 ப்ராடக்ட்ல 2 ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு இது பிக்சர்ஸ் மாதிரி ஆட் ஆயிருக்கு. இதுல பிக்சர்ஸ் ஆட் ஆகல. அது இல்ல இதுக்கு நான் பிக்சர்ஸ் கொடுக்க இல்லை. அதனாலதான் இப்படி நோ பிக்சர்ஸ் ஒரு இமேஜ் வந்திருக்கு. இதுல பிக்சர்ஸ் கொடுத்தா இப்படி ஒரு இமேஜ் வரும். இதுல நான் இப்போதைக்கு சும்மா தான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த 2 இமேஜ் கொடுத்து வச்சிருக்கேன். அது நேம்ஸ்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல 2 பட்டன்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன். மேக் யுவர் ப்ராடக்ட் ஆக்டிவ். அதாவது இந்த பட்டன் ஆக்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு. இது இந்த பட்டனை கிளிக் பண்ணா டீஆக்டிவ்னு காட்டும். இப்போ டீஆக்டிவ்னு காட்டும். அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்லி தரேன். இப்போ பார்ப்போம் இந்த பேஜ் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம மை ப்ராடக்ட் பிஹெச்பிக்கு போவோம். மை ப்ராடக்ட் இதான் நம்மளோட மை ப்ராடக்ட் நான் டிசைன் பண்ண பேஜ். இதில் நான் ஃபர்ஸ்டா பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன் நம்மளோட கனெக்ஷன் பிஹெச்பியில். நம்ம ஸ்கூல்ல தான் நம்மளோட மை ப்ராடக்ட் பிஹெச்பி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். க்ளோஸ் பண்ணிருக்கிறது கடைசியா. நம்ம பிஹெச்பி ஸ்கிரிப்டுக்குள்ள தான் நம்மளோட மை ப்ராடக்ட் பிஹெச்பியில நம்மளோட வேலைகள் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். இதுல அடுத்துதான் நம்மளோட டாக் டைப் HTML, அதாவது நம்மளோட பர்சனல் டேக் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல அப்புறம் இது நம்மளோட குவரி ஆட் பண்ணி வச்சிருக்கோம்னா ஓகே, இந்த குவரி தான் நம்மளோட ப்ரொஃபைல் இமேஜ் பார்ட் தான் இது. அதுல யூசர் இமெயில், நம்மளோட யூசர் நம்ம ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற யூசரோட ப்ராடக்ட் இமேஜ் தான்
இது அடுத்தது இதுல இமேஜ் பாத்ல இதுல இமேஜ் ஒன்று தான் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ரிசோர்சஸ்குள்ள தான் நம்மளோட இமேஜஸ் எல்லாம் இருக்கு. ரிசோர்சஸ்குள்ள தான் நம்மளோட இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு. அதாவது ரெஜிஸ்டர் ஆகுற யூசரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இதுல ரெஜிஸ்டர் ஆகுற யூசரோட இமெயிலும் இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இதுல தெரிகிற பார்ட், இதுல ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, அண்ட் இமெயில் இருக்கு. இந்த பார்ட் தான் நான் சொன்னேன். இதுல மை ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் பார்ட், இந்த டிவ்க்குள்ள நம்மளோட ஆக்டிவ் டைம் இருக்கு. இதுல நான் ஐடிஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல ஐடி 2 கொடுத்து வச்சிருக்கிறேன். இதுல நேமுக்கு R1 கொடுத்துருக்கிறேன். இதுல ஐடி ஓல்டு கொடுத்துருக்கேன், அதாவது ஓல்டஸ்ட் அண்ட் நியூவஸ்ட். இந்த பார்ட், இந்த ரேடியோ பட்டன் ஏற்ற பார்ட். அடுத்தது பைக் குவான்டிட்டி. அடுத்த பார்ட் வந்து நம்மளோட ஹை டு லோ டு ஹை பார்ட். இதுல இந்த பார்ட்லயும் நான் ஐடிஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல ஹெச்னு கொடுத்து வச்சிருக்கேன், அதாவது ஹைக்காண்டி தான் ஹெச் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல ஐடி லோன்னு கொடுத்து வச்சிருக்கிறேன், ஷார்ட் ஃபார்மா எண்டு கொடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது பை கண்டிஷன். இது பை கண்டிஷன் பார்ட். இது பிராண்ட் நியூ பார்ட். பிராண்ட் நியூல என்ன ஐக்கண்டு கொடுத்து வச்சிருக்கிறேன், பீண்டு ஃபோன்டும் கொடுத்து வச்சிருக்கிறேன், பீண்டு. அடுத்தது யூஸ் பார்ட். யூஸ் பார்ட்ல என்ன ஐக்கண்டு கொடுத்து வச்சிருக்கிறேன், ஜூண்டு. அண்ட் இதுல அடுத்தது வந்து நம்மளோட ஷார்ட் பட்டன். இந்த பட்டன்ல ஒன் கிளிக் கொண்டு கொடுத்து வச்சிருக்கேன், ஷார்ட் 1. இது 0 ஃபார்ம்ல தான் போகுது, அதனால. அண்ட் இதுல அடுத்த இன்னொரு பட்டன் கொடுத்து வச்ச கிளியர் ஷார்ட், அதாவது ரீஃப்ரெஷ், அந்த பார்ட் தான் இது. இது நம்ம டேட்டாபேஸ் குவரி. இது நம்மளோட ப்ராடக்ட் ஏற்ற குவரி தான் இது. ஓகே, இதுல நான் ரிசல்ட் பேஜ் 3 கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது நான் அப்பவே சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் பார்ட்ல 3 பேஜ், அதாவது 3 ப்ராடக்ட் தான் வியூ ஆகும். நான் இதில் 3 கொடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ இதில் சும்மா ஒரு ஃபோல்டு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட அவுட்புட் எப்படி. இதில் இப்படி 3 தான் இருக்குது. அப்போ 3 இருந்தது, இப்போ ஃபோல்டு போட்டேன். இப்போ பார்ப்போம் நம்மளோட 4 ப்ராடக்ட் கார்டு தாண்டு. ஓகே, இப்போ 4 ப்ராடக்ட் எண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் முதல்ல த்ரீயை வைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இதில் செல்லண்டு வச்சிருக்கேன் நம்பர் ஆஃப் பேஜஸ்ல. இதில் ப்ராடக்ட் நம் ரிசால்ட் பேஜில் எட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பேஜ் நம்பர் 1. அடுத்தது பேஜ் நம்பர் 1 ஓல் ரிசால்ட் பேஜில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நம்மளோட கோரிக்கு வந்து இது ப்ராடக்ட் பார்ட் கோரி. இதில் பேயா ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது இது வந்து நம்மளோட யூசர் இமெயில். இதில் யூசர் இமெயில் இல்லை, ஈக்குவல் கொடுத்து இதில் டாலர் இமெயில் கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது லிமிட் ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரிசால்ட் பேஜ் கொடுத்து இதில் ஆஃப் செட் ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து $x = 0 ஃபார்ம்.
இதில் நான் ஃப்ரெச் அசிஸ்டன்ட் தான் கொடுத்து வச்சிருக்கேன். இது நம்மளோட கார்ட் ஏரியாவில் இதில் இதுவும் டேட்டா பேஸ் கொடுப்பேன். இது நம்மளோட ப்ராடக்ட் இமேஜ் பார்த்துக்கு ஏற்ற குவரி. இதில் நம்மளோட இமேஜ் பார்ட், இதில் ரிசோர்ஸ், இதில் வந்து இமேஜ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இமேஜ்னால இது நோ இமேஜ், அதாவது இந்த இப்படி இமேஜ் இல்லை, இந்த இமேஜுக்கு ஏற்ற பார்ட் தான் அது நோ இமேஜ். அந்த இமேஜ் தான் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் ப்ரைஸ் இதில் குவான்டிட்டி, இதில் நான் PHP ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி எக்கோ பண்ணி அதில் நம்மளோட செலக்ட் டேட்டா எடுக்கிற அதில் ப்ரைஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இதில் குவான்டிட்டி கொடுத்து வச்சிருக்கேன். இந்த பார்ட் வந்து நம்மளோட ஆக்டிவ் பார்ட் அண்ட் டிஆக்டிவ் பார்ட். அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கதைக்கிறேன். இது வந்து நம்மளோட பட்டன், அதாவது அப்டேட் பட்டன். உங்களோட ப்ராடக்ட்ல நான் ஆட் பண்ணி வச்சிருக்க அப்டேட் பட்டன். நம்மளோட ஜேஎஸ்ல பார்ப்போம். ஜேஎஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். நம்மளோட ப்ரோக்ராம்ல செய்கிற ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் அண்ட் டீஆக்டிவேஷன் பார்ட் இப்படி நடக்குது. ஸோ நான் இன்றைக்கு சொல்லி தந்த பார்ட்ல நான் கதைக்கு வந்து இவ்வளவு தான். நான் நெக்ஸ்ட் பார்ட்ல கதைக்கிறேன் நம்மளோட பிக்சர், அதாவது நம்மளோட டீஆக்டிவேட் பார்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆக்டிவேட் பார்ட் எப்படி